சிபிஎஸ்சி கிளாஸ் 3rd 4th 8th இனிமே ஃபெயில் ஆனா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடில இருந்தே பல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இது இருந்த ஒரு நடைமுறை தான். இப்போ வந்து அதை அபிஷியல் பண்ணிருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, இப்படி சின்ன பிள்ளைங்க மேல படிப்பை இப்படி திணிக்கிறீங்க, இவ்வளவு ப்ரெஷர் எதுக்கு சின்ன பிள்ளைங்கள 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்பும் ஒரு முக்கியமான விஷயம் தான், இப்படி பண்ணாதான் குழந்தைங்களுக்கு படிப்பினோட முக்கியத்துவம் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு இன்னொரு காரணமும் வந்து நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க போன்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு தன்னோட தாய்மொழி கூட எழுத படிக்க தெரியாம இருக்கிறாங்க. 3வதுல இருந்தே தாய்மொழியை நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் வந்து தட்டு தடுமாறுது. ஏன்னா வந்து பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறனால, படிப்போட முக்கியத்துவம் தெரியாதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சர்வே சொன்னால, நம்ம படிச்ச காலத்துல கிட்டத்தட்ட 10வது 11வது 12லாம் ரொம்ப சீரியஸாவே படிச்சோம். அந்த காலம் நெருங்கும் போது குழந்தைங்க இன்னும் சீரியஸா படிப்பாங்க. பட் நிர்மலா சீதாராமன் சொல்றது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே விதை போட்டு நீ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், உனக்கு தெரியணும்னு சொன்னாதான் அடுத்து மேல் படிப்புக்கு வரும்போது அவன் எந்த இடத்துலயும் தடுமாற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஒரு பேரண்ட்ஸா, டீச்சர்ஸா, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது ஃபெயிலானா வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறது ஓகேவா, இப்பவே ப்ரெஷர் பண்ண வேணாம், 10th 11th 12th படிச்சாவே போதுமானது அப்படின்னா எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க.